ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு காலையில் வேகமாகவே எந்திரிச்சிட்டோம். டெய்லியும் வீக் டேஸில் ஸ்கூலுக்கு வேகமாக கிளப்பி வீக்கெண்டும் அதே டைமிங்க்கு டிஃபால்ட்டாக முழிப்பு வந்துடுது. அது என்னன்னே தெரில. வீக்கெண்டாவது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்து தூங்கலான்னு பார்க்குறேன், முடியலை. ஏன்னே தெரில. ஸோ அதனால் நானும் சதீஷும் காலைல வேகமாக வந்துருச்சனால சரி கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டுட்டேன். இன்னைக்கு ஜீரா வாட்டர் தான். பொதுவாக நாங்கள் டீ காஃபிலாம் அந்தளவு குடிக்க மாட்டோம், ரொம்ப ரேராக தான் குடிப்போம். நானாவது கொஞ்சம் அப்பப்போ காஃபி குடிப்பேன் இந்த மழை பெய்கிறப்ப அந்த மாதிரி டைம். ஆனால் சதீஷ் அதுவும் கிடையாது. மோஸ்ட்லி அவங்க ஹெல்த்தி டீ தான் குடிப்பாங்க. ஒன்று க்ரீன் டீ, இல்லை இந்த சங்குப்பூ டீ, ஜீரா வாட்டர் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். அவங்களுக்கு என்னமோ தெரில, டீ காஃபி மேலே அந்தளவு ஈடுபாடே கிடையாது. சரி, ரொம்ப நாளாக பர்கர் கேட்டுகிட்டே இருந்தான். நானும் தான் செஞ்சு தரேன், இந்த வீக்கெண்டா அந்த வீக்கெண்டான்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே போயிட்டோம். 1 வீக் ஊருக்கு வேற போயாச்சு. ஸோ அதனால் இந்த வீக்கெண்டு கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். மோஸ்ட்லி பர்கர் கடையில் வாங்க மாட்டோம், வீட்லேயே தான் நான் பண்ணி கொடுப்பேன். கடையில் வாங்கினா ஒரு பர்கர் 350-400 விடும். ஆனால் வீட்டில் நம்ம அதை செஞ்சோம்னா அதே அமௌண்ட்டுக்கு 4 பர்கர் செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும். நான் யூடியூப்பில் ஹை ப்ரோட்டீன் மைனஸ்லாம் ரெசிபி பார்த்து மைனஸ் பண்ணிட்டேன். சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு இந்த மைனஸு. இந்த சிக்கன் பேட்டிஸுமேவும் ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் ஒரு மாதிரி ஷட்டிலாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த பர்கர் பன்னு மட்டும் கடையில் வாங்குறது தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். எப்போ சூப்பர் மார்க்கெட் போனாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பிளிங்கிட்டில் மொதல் நாளே வாங்கி வச்சுருவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே சிக்கன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம பர்கர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். என்ன இந்த பர்கர் பன்னு மட்டும் கொஞ்சம் செய்ய தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நானும் கூடிய சீக்கிரம் அந்த பர்கர் பன் செய்கிறதுக்கு கற்றுக்கிறேன். அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு இது இருக்கும். பன்னு மட்டும் இன்னும் செய்ய தெரில, போக போக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த சண்டே இந்த மாதிரி தான் போச்சு, சூப்பராக போச்சு. ஒரு திருப்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த வீக்கெண்ட் சூப்பராக போயிருக்கோன்னு நம்புகிறோம். நாங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.